ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி PMCF இன்ஃபோடெக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நானே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரெயின் டியூமர் டிடெக்ஷன் அண்ட் செக்மெண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ நம்ம இப்போ எதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, கமெண்ட் ப்ராம்ப்டில் தாங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கமெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீம்லைட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரீம்லைட் ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் அண்ட் தென் ஃபைல் நேம். ஸோ இந்த நீங்கள் கமெண்ட் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, டேரெக்டாக அது உங்கள் வெப் பேஜ்க்கு நேவிகேட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, லாகின் பேஜும் ரிஜிஸ்டர் பேஜும் நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணுற யூசர் நேம் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ரிஜிஸ்டரில் ஒரு நேம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்துருச்சு. அண்ட் தென் இப்போ அதே நம்ம சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம லாகின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் லாகின் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜில் ப்ரௌஸ் ஃபைல்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும். இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்க டேட்டா செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் டேட்டா செட் தான் நம்ம எடுத்துருப்போம். ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டை நான் ட்ரைன் பண்ணி நான் ரன் கொடுத்தேன் அப்படின்னா, என்னோட இமேஜை மிஷின் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் டியூமர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த இமேஜில் நோ டியூமர் டிடெக்டட்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் டிடெக்ஷன் கொடுத்துட்டு நான் அகைன் இன்னொரு இமேஜை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டைட்டில் நான் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, டிடெக்ஷன் அண்ட் செக்மெண்டேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற இமேஜை ஜஸ்ட் ப்ரெடிக்ட் மட்டும் பண்ணாமல் அதில் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு பவுண்டிங் பாக்ஸ் போட்டு காமிக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேர் தான் வந்துட்டு செக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த இமேஜ் இன்புட்டாக கொடுத்து நான் ப்ரிடிக்ட்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு செக்மெண்டேஷன் ஆகியிருக்க பிளேஸை எனக்கு மார்க் பண்ணி அதை எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணி காமிக்குது. ஸோ இப்போ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக வேணும் தானே. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டைம் சேவ் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம மணி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்மக்கிட்ட இருக்கும்போது ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்து எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா PMCF.com கிளிக் பண்ணி சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.